ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? Yes sir, good morning sir. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். மிஸ்ஸஸோட வந்திருக்கீங்க. ஹலோ. ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த வண்டி வாங்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. அதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் ஒன், ரெட் கலர் மாடல் 4.5 கிலோவாட் மாடல். 4.5 கிலோவாட் மாடல். ஸோ இது வந்து நம்ம நெற்குன்றம் ஷோரூமில் தான் வாங்கியிருக்கீங்க. எஸ் சார், சென்னையில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி drmarketplace.in அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஓனர்ஷிப்பை உங்களோட வண்டியை ஓனர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் சைன் அப் பண்ணிங்கன்னா நான் உங்களை கால் பண்ணுறேன். சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓனர்ஷிப் பண்ணலாம். வெளியில் இருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் drmarketplace.in அதுக்குள்ளே போய் பாருங்கள். அண்ட் நிறைய நம்ம ஆஃபர்ஸ், இப்போ வண்டி ரிலேட்டடாக சில ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கூட அதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். பிளாக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வந்து அந்த சேனல் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள். சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிள் ஒன் பார்த்தீங்கன்னா நெற்குன்றமில் மட்டும்தான் ரீசெண்டாக லான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. ஷோரூம் ப்ளஸ் சர்வீஸ் சென்டர் அங்கேயே இருக்குது. நானும் வந்து லாஸ்ட் 1 இயராக வந்துட்டு சிம்பிள் ஒன் எடுக்கலாமா வேணாமான்ற ஒரு டயலமில் பயங்கரமாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரீவியஸாக ஏத்தர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏத்தரோட நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்தது. பட் எனக்கு அடிஷ்னலாக ஒரு ஈவி வேணுமேன்றதுக்காக தான் சிம்பிள் ஒன் செலக்ட் பண்ணேன். ஜென் 1ல் நிறைய ரிவ்யூ கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால யோசித்தேன். அப்புறம் ஜென் 2 இப்போ ரீசெண்டாக ஜான்வரியில் லான்ச் பண்ணாங்க. அந்த பார்த்ததில் கொஞ்சம் ரிவ்யூ நல்லா இருக்க மாதிரி இருந்ததுனால ஓகே, எனிவே ஈவி நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோன்றதுனால டிசைட் பண்ணி எடுத்தேன். பட் அன்லக்கிலி கொஞ்சம் எடுத்த உடனே சின்ன மைனர் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது. பட் அதை நான் கம்பெனிக்கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் இமீடியட்டாக நல்லா ரெக்டிஃபை பண்ணாங்க. சின்னது தான் இருந்தது. பட் இது ஏத்தரோட அப்படியே சேம் மாதிரி இருந்தாலும் பட் நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பேசுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் இனிஷியலாக சம் ப்ராப்ளம்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றியும் பேசுவோம். ஸோ இனிஷியலாக இந்த வண்டியை வந்து ஒரு காரணத்துக்காக வாங்கியிருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஏத்தர் யூஸரு. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். இப்போ ஏத்தர் மாதிரி ஒரு பிராண்டட் கம்பெனி, ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி, நீங்களும் ஒரு யூஸராக இருக்கும்போது நீங்கள் ஏன் ஏத்தர் ரிஸ்டாக எடுக்காமல் சிம்பிள் ஒன்று எடுத்தீங்க? அதோட லுக்கு ப்ளஸ் ஏத்தர் ரிட்ஸாலையும் சின்னதாக கொஞ்சம் மைனர் சொன்னாங்கன்றதுனால யோசித்தேன். ப்ளஸ் இது அதை விட கொஞ்சம் ஹை ரேஞ்சுன்ற ரீசனுக்காக தான் இதை சூஸ் பண்ணேன். பிகாஸ் இதில் வந்து ஈக்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 145 சொன்னாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக கம்பேரிட்டிவ்லி ஏத்தரை விட ஓகே ரேஞ்ச் ஹை ரேஞ்சு, ப்ரைஸ் ஒரு லிட்டில் விட்டு தான் ஹையர். ஏன்னா ஏத்தர் ஒரு 1.75 கிட்ட, இது ஒரு 1.95ன்றதுனால ஸோ லுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருந்ததுனால இதை சூஸ் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1.95 வந்தது. எஸ், ஸோ ஆல்மோஸ்ட் ஏத்தர் ரிஸ்டாக வாங்கினாலும் உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் வந்திருக்கும். 8 years வாரண்டி, 80,000 kilometers ரேஞ்சஸ்க்கு வாரண்டி கொடுக்குறாங்க. வித் வாரண்டியோட எக்ஸ்டெண்டட் பேக் வாரண்டியோட வாங்கியிருக்கீங்க. இந்த வாரண்டி பேக் பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் லைஃப் டைம் வாரண்டி கூட சொல்லியிருக்காங்களா, அதை பற்றி நம்ம பேசுவோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ரேஞ்சுக்காக தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதோட ஆக்சுவல் ரேஞ்சு இப்போ உங்களுக்கு 100% நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ காட்டுது? உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ரேஞ்ச் நீங்கள்? இதில் 4 மோடு இருக்குது. ஈகோ எக்ஸ் அதில் ஒரு 160 ரேஞ்ச் கொடுக்கும். ஈகோ மோடில் ஒரு 140 கொடுக்கும். ரைட் மோடில் ஒரு 120 கொடுக்கும். ஏர் மோடில் 110 கொடுக்கும். இதில் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது ஈகோ மோடு தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் அந்த ஈகோ எக்ஸ் இல்லை ஈகோ 145 ரேஞ்சு. நான் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் அசஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த 145ன்றது ஒரு நியர்லி ஒரு 140 ஆச்சும் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் ட்ரைன் ஆகிற வரைக்கும் ஓட்டலை. பட் ஆனால் 140 கேரண்டியாக கொடுக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி அதே தான். ஏத்தரில் ஒரு 105, 110. ஸோ இது கொஞ்சம் கூட ரேஞ்சுன்றதுனால ஆல்மோஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குன்றதுனால ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். உங்களோட ரைட் ஸ்டாட்டிஸ்டிக் நான் பார்த்தேன். நீங்கள் நிறைய ஈக்கோ தான் ஓட்டியிருக்கீங்க. பட் ஈக்கோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குமே. இந்த சிட்டி டிராஃபிக்கில் ஈக்கோ ஓட்டுற அளவுக்கு இருக்கா? நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? எஸ், ஆஃபீஸ் என்னோட ரூட் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை டு தண்டாயிரப்பேட்டை. ஸோ இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டிராஃபிக் ஹெக்டிக்கான ஒரு ஆஃபீஸ் பீக் டைம் தான். ஸோ அதனால் எனக்கு அதில் மோர் தென் 50 கிராஸ் பண்ணுற சுச்சுவேஷன் எனக்கு இல்லவே இல்லை. மார்னிங் பீக் ஹவர்ஸ், ஈவினிங் ஆஃபீஸ் ரிட்டர்ன் பீக் ஹவர்ஸ். ஸோ அதனால் ஈக்குவலாக எனக்கு ஒரு மேக்ஸிமம் சப்போஸ் ரொம்ப ரேர் சுச்சுவேஷனில் டபுள்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் அந்த பிரிட்ஜிலெல்லாம் புல்லிங் கொஞ்சம் ட்ராப் ஆகும் டபுள்ஸில். ஸோ அந்த டைமில் நான் ரைடு மோடை சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரிட்ஜு டேக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஐ எம் சேஞ்ச் டு ஈகோ மோடு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் அந்த ரைடிங். பட் நீங்கள் ஈக்குவலியே நீங்கள் பழகிட்டீங்க மேக்ஸிமம். எஸ், ஏன்னா ஏத்தரில் ஸ்மார்ட் ஈக்கோன்னு சொல்லுவாங்க. அதில் எனக்கு இதை விட கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா அதில் 55 வரைக்கும் புல்லிங் இருக்கும். ஈவன் டபுள்ஸில் கூட 55 km/h புல்லிங் இருக்கும்.
ஸோ அதனால் பட் அதில் ரேஞ்ச் வந்து பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 105 110 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 145 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் டெய்லி எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுறீங்க? பர் டே என்னோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா 80 to 90 கிலோமீட்டர்ஸ். 80 to 90 கிலோமீட்டர்ஸ். அதில் வந்து 80% 90% நீங்கள் ஈக்குவலியே ஓட்டுறீங்க. எஸ். அந்த எஸ் என்னோட 90% ஆஃப் த யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஈகோ மோடு தான். ஈகோ மோடு தான், ஏன்னா உங்களுக்கு ரேஞ்ச் அதிகமாக வரணும் வேணுன்றதுக்காக நான் ஈகோலே ட்ரைவ் பண்ணுறேன். இன்னொன்று நான் ரொம்ப ஃப்ரீ டிராஃபிக் ஃப்ரீ ஜோன்லேயும் எதுவும் ட்ரைவ் பண்ணால் எனக்கு ஓகே என்னடா ரொம்ப டாப் ஸ்பீட் போகணுன்ற இது இருக்கும். டிராஃபிக் ரூட்டில் ஓட்டுறதுனால ஈகோ ஆல்மோஸ்ட் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். என்னைக்காச்சும் நீங்கள் வந்து ரைட் மோட்லேயே நீங்கள் ஓட்டி எவ்வளோ ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? ரைட் மோடில் வந்து ஒரு சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் போகும்போது போனேன். பட் அது சிம்பிள் கிட்டே கொஞ்சம் ஃபீட்பேக்காக சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் மோடில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சோட ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% பேட்ரி எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் மோடில் ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40% தான் பேட்டரி இருக்குது. அந்த டைமில் நான் ரைட் மோட் ட்ரைவ் பண்ணேன்னா அந்த பேட்டரியோட எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப ட்ராப் ஆகுது. அப்படின்னு மீன்ஸ் ஒரு ரிமைனிங் 40%, ஒரு 40 கிலோமீட்டர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் ஒரு 35 30 அந்த மாதிரி தான் கொடுக்கும் போல, ஏன்னா ரொம்ப பேட்டரி ட்ராப் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ரைட் மோடில் ஆக்சுவலாக ரியல் வேர்ல்டு இப்போ நான் ரைட் மோட்ல ஓட்டினேன்னா எனக்கு எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும்? ரியல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 100% பார்த்தீங்கன்னா 120 கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க போடுறது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரு 110 ஆச்சும் கிடைக்கும். 110 கிடைக்கும். பட் நீங்கள் சொன்ன அந்த ரேஞ்ச் ட்ராப் இருந்தாலும் 110 தான் 110 கிடைக்கும். பிகாஸ் ஏன்னா அந்த ரீஜெனரேட்டிவ் ஆப்ஷன், தென் அதில் இருக்க டார்க்கு, ரைட் மோடில் இருக்கக்கூடிய டார்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கம்பேரிட்டிவ்லி ஈகோ மோடோட. டார்க் மீன்ஸ் என்னன்னா ஒரு த்ராட்டில் கொடுத்துட்டு ஃப்ரீ பண்ணிங்கன்னா அதுவே ஒரு 200 மீட்டர்ஸ் போகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் மோடில் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஈகோவில் பார்த்தீங்கன்னா டார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ரைட் மோடில் உங்களுக்கு டார்க் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் மினிமம் ஆச்சும் ஒரு ஃப்ரீயாகவே நீங்கள் த்ராட்டில் இல்லாமல் எந்த ஒரு அந்த பேட்டரியோட கன்சப்ஷன் இல்லாமையே ஃப்ரீயாக ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அந்த 120க்கு ஒரு கேரண்டியாக ஒரு 110 to 115 கொடுக்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது அவங்க சொன்ன ரேஞ்சா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுது. த ரியல் ரேஞ்ச் பார்த்து ரைட் மோடில் 110 சொல்கிறாங்கன்னா நம்ம அதை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஃப்ரீ டிராஃபிக் ஃப்ரீயோ இல்லை நம்ம சிங்கிள்ஸில் ட்ரைவ் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி டார்க் அதிகமாக இருக்கும்போது த்ராட்டில் க்ளோஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணும்போது ஈவியில் மெயினாக என்னென்னா ட்ரைவ் பண்ணுறதுல ரொம்ப ஸ்கில் வேணும். ஏன்னா அந்த த்ராட்டில் க்ளோஸ் பண்ணணும், ரொம்ப அதிகமாக த்ராட்டில் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சில டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ரியல் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து சிங்கிள்ஸில் தான் இது வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரேஞ்சு. டபுள்ஸ் போகும்போது ஓரளவுக்கு அந்த ரேஞ்ச் வருதா இல்லை ரொம்ப ட்ராப் ஆகுதா? இன்னும் நான் அந்தளவுக்கு ஃபுல்லாக கம்பேர் பண்ணல. பிகாஸ் இப்போ தான் 2000 கிலோமீட்டர் ரீச் ஆயிருக்கேன். 1 month தான் பேக் எடுத்தேன். பிட்வீனில் நிறையா வெக்கேஷன் லீவில் இருந்ததுனால ஃபுல்லாக நான் கம்பேர் பண்ணல. பட் சில மினிமல் ரேஞ்சஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொஞ்சம் புல்லிங் ட்ராப் ஆகுது. ரேஞ்சு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராப் ஆகுது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஒரு டபுள்ஸ்லேயே ரைட் பண்ணுறேன்னா ஒரு 5 இப்போ நான் வந்து என்னோட சிங்கிள்ஸில் அசஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 145ன்றது ஒரு 140 138 அந்த மாதிரி கொடுக்குன்னு சொல்லும்போது டபுள்ஸில் போயிருந்தால் மேபி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராப் ஆகிருக்கும். நம்ம ஏர் மோடை பற்றி பேசவே இல்லை, அது எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க, என்ன ரேஞ்ச்? ஏர் மோட் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் ஏன்னா அது டாப் ஸ்பீடு 90 கிலோமீட்டர்ஸ் சொல்கிறாங்க. தென் ப்ளஸ் ரேஞ்சு கொஞ்சம் ட்ராப் ஆகுன்றதுனால ஸோ நம்ம கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கணுமே அப்படின்ற ரீசனுக்காக நான் இன்னும் ஏர் மோடுக்குலாம் போகல. வெறும் ரைட் கூட ட்ரை பண்ணல நீங்கள்? சும்மா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ் பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தேன், நல்லா இருக்கு. அதில் ரேஞ்ச் ட்ராப் ஆகுதா? இல்லை, ஃபுல்லாக நான் கன்சப்ஷன் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். பட் நான் அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணல. ஹைவேஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்களா? இல்லை, ஒரு ஹைவேஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா நம்ம ஹைவேஸ் போகும்போது இல்லை காலி ரோடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது விண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கும்ல, அதில் ரேஞ்ச் குறையும். அந்த மாதிரி எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அதை நான் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணல, இன்னும் ஃபீல் பண்ணல. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த ஒரு 25,000 கிலோமீட்டர் வீடியோலாம் நம்ம போக விடும்போது நம்ம அதை பற்றி கண்டிப்பாக. சரி, இப்போதைக்கு உங்களுக்கு ரேஞ்ச் ஹாப்பியா? சொன்ன ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. ரேஞ்ச் அதுதான். நான் ஈகோ என்னோட ப்ரிஃபரன்ஸ். ஈகோ தான் ப்ரிஃபரன்ஸ். அது 145ன்றது பார்த்தீங்கன்னா ஈவன் டிராஃபிக் டபுள்ஸ் இதெல்லாம் போனாலும் கேரண்டியாக ஒரு 130 135 கொடுக்குன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஏத்தரை கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிட் ஹை ரேஞ்சுன்றதுனால இன்னொன்று நான் டெய்லி 2 times சார்ஜ் பண்ண வேண்டியதில்லை. ஓகே. ஸோ அதனால் ஒரு 1.5 days இன்னைக்கு போடுவேன் நாளைக்கும் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஐ எம் சாட்டிஸ்ஃபை வித் ஈகோ மோட். இப்போ டபுள்ஸில் போகிறீங்க அப்படின்றீங்க, எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது?
2 பேருக்கும் டபுள்ஸ். டபுள்ஸில் ஃபஸ்ட்டு உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன்னா டபுள்ஸில் போகும்போது உங்களுக்கு வெயிட் ஃபீல் ஆகுதா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி ஏத்தர் யூசர் 73,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிட்டேன். ஏத்தர் கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் ஸ்பேஷியஸ். ஈவன் பூட் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, இந்த சீட்டோட சிட்டிங்ஸாக இருந்தாலும் சரி, பில்லியன்ஸ். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஏத்தரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும், ஹெல்மெட் ரொம்ப இடிச்சுப்பாங்க. பட் இதில் அப்படி இல்லை, ரொம்ப கொஞ்சம் லென்த்தியாக இருக்குன்றதுனால அந்த இதில் ரொம்ப அட்வான்டேஜ். ப்ளஸ் வண்டியோட வெயிட் ரொம்ப ஓவர் வெயிட்டு. ஸோ அந்த ஓவர் வெயிட்டுன்னும் போது டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இதுவாக தெரியாது. ஒரு ஃப்ரீயான ரோட்டில் டிராஃபிக்கில் மட்டும் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். அதர்வைஸ் கொஞ்சம் லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டபுள்ஸு அதெல்லாம் நல்லா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் டபுள்ஸில் போனால் மட்டும் நம்ம ரைட் மோடு வச்சு தான் ஓட்டணும். ஆமாம், பர்ஃபார்மன்ஸில் கன்ஃபார்ம். ஏன்னா அந்த டார்க்கு கொஞ்சம் ப்ளஸ் புல்லிங் இருக்கணுன்றதுக்காக கம்ஃபர்ட்டாக. டபுள்ஸில் பிக்கப் எப்படி இருக்குது? நல்லா டேர்னிங்லாம் பண்ணும்போது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஓகே, ஏன்னா டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு சம்டைம் வெயிட் தெரியும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்குது? இது நாம் ஜென்ஸ் ஓட்டுறோம். இப்போ அவங்க லேடிஸ் டபுள்ஸில் ஓட்டினாங்கன்னா மேபி அவங்களுக்கு இது வண்டி இடம் ஆனால் கொடுத்தோம், ஒரு ட்ரையல் ரன் பண்ணாங்க. பட்டு கொஞ்சம் வெயிட்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க, பேலன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பேலன்சிங் இஷ்யூ இருக்கா? இது வண்டியோட உங்களுக்கு கேட்டுதா? ஓகே ஓகே தான். ஓகே, ஹைட் ஓகே. எனக்கு மோஸ்ட்லி ஏத்தர் ஓட்டி பழகிடுச்சு. அதான் இப்போ லேடிஸ் ஓட்டும் போது ஹைட் ஒரு கன்சர்னாக சொல்லுவாங்க. ஆமாம், கொஞ்சம் ஏத்தரை விட அது ஹைட் தான். மோரார்லெஸ் நீங்கள் 2 பேரும் ஒரே ஹைட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஹைட் எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குது. ஷார்ட் ரைடரால் இது ஓட்ட முடியுமா? 5 feet இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும்? ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டவுனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். சீட்டிங்லாம் நல்லா சீட்டிங்ஸ் நல்லா தான் இருக்கும். நீங்கள் உட்காருங்க, எப்படி இருக்குது உங்கள் ஹைட்டுக்குன்னு பார்க்கலாம். ஓகே. உங்கள் ஹைட்டுக்கு ஈஸியாக தான் இருக்குல்ல, ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஓட்ட ஓகே தான், ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் வெயிட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே பெட்ரோல் வெஹிக்கிள் ஓட்டியிருப்பீங்க, அதோட இது வெயிட்டாக இருக்குன்றீங்க. ஆமாம், ஏற்கனவே பெட்ரோல் ஓட்டிருக்கு. நம்ம ஆக்டிவாலாம் ஓட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை விட இது கொஞ்சம் வெயிட்டு தான். அதோட இது வெயிட் தான். நார்மலாக உங்களுக்கு வெயிட் வந்து எங்கெல்லாம் ஃபீல் ஆகுது? ஆக்சுவலாக வெயிட் இருக்கு. இப்போ நான் ஸ்டாண்டு போட்டுட்டு இப்படி ஏறி இப்படி தள்ளுறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். விட்டுட்டோன்னா சாஞ்சிரும், நம்ம சாஞ்சிருவோம். அந்த மாதிரி இருக்கு. ரன்னிங்கில் தெரியல. இப்போ நான் நிற்கிறேன் இல்லையா, இப்போ அந்த வெயிட் காட்டுது. இப்போ அந்த வெயிட் இது டபுள்ஸ் நீங்க இன்னும் நான் டபுள்ஸ் எடுக்கல. ஏன்னா இது 1 month தானே ஆகுறது. நான் ஆல்ரெடி ஏத்தர்ல டபுள்ஸ்ல போட்டிருக்கு. பட் இன்னும் இது நான் இன்னும் எடுக்கல. இவர் எடுத்துட்டு போறதுனால நான் அதை டபுள்ஸ் இன்னும் யூஸ் பண்ணல. இந்த வண்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் பேக்ல வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபிலிட்டியா இருக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு? இப்போ வந்து இது பேக்ல இருக்கனால இதை பிடிச்சிக்கலாம். சிங்கிளா உட்காரும்போது இன்னும் பிடிக்க ஈஸியாக தான் இருக்கும். பிடிக்க முடியுதா உங்களால? ஓகே தான். ஓகே தான். என்னோட இதுக்கு ஓகே இது. பட் என்னன்னா ஒன்று, இந்த கால் வைக்கிற இடம் மட்டும் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா வேற வண்டியிலலாம் அந்த ஸ்ப்ரெட் மாதிரி வரும், இதில் வரல. அதோடய ஒட்டினா மாதிரி உட்கார்ற மாதிரி இருக்கு. ஒட்டினா மாதிரி இல்லை, இந்த கொஞ்சம் பெயின் வருது. பெயின் இருக்கு. அந்த ரொம்ப நேரம் வந்து டிராவல் பண்ணால் கண்டிப்பாக பெயின் வரும். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த இடம் வந்து உங்களுக்கு பெயின்ஃபுல்லா. அந்த சைடு எப்படி இருக்கு உங்களுக்கு? அதே தான் அங்கேயும் கொஞ்சம் இங்க பாருங்க. ஃபுட் ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதனால இது கொஞ்சம் ஓகே. பட் லாங் டிரைவ் பண்ணும்போது தான் அந்த ஃபீல் தெரியும். ஓகே தான். பேக் பெயின் எதுவும் வரல. இல்ல, கம்ஃபர்டபிலிட்டியா இருக்கு. சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. நல்லா அந்த உள்ள மோனோ சஸ்பென்ஷன் சொல்றாங்கல்ல, அது ஏத்தர கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ப்ராடா கொடுத்திருக்காங்க. இன்னொன்று ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா ஏத்தரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் ஒரு 1/2 inches சம்திங் நம்ம இருக்கு. இதில் நல்லா ஒரு 1 inches நல்ல ஒரு வைடான ஒரு திக்கான பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஏத்தர்லாம் பெல்ட்டோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 சொல்கிறாங்க. இதில் மேபி ஹையாக இருக்கலாம், ஏன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பெல்ட் கொடுத்துருக்காங்க. பெல்ட் குவாலிட்டி இருக்குனால ஸோ எக்ஸ்பெக்டட் அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிக நாள் வரும் ஏத்தரோட. தென் இன்னொன்று பேட்டரியோட பேஸ், வெஹிக்கிளில் பேட்டரியோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஏத்தரில் ஓப்பனாக இருக்கும். இதில் ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது பேஸில் ஸோ பேட்டரி கவர் நல்லாயிருக்கு. ஸோ வண்டி வாஷ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மண்ணெல்லாம் போய் ரொம்ப அடைக்கலை. அந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குல்ல. வேற அந்த சில வென்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது ஃப்ரண்ட்டில். க்ளீனிங் மட்டும் என்னன்னா ஹேண்ட் க்ளீனிங் ரொம்ப கஷ்டம். ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக க்ளீன் பண்ண முடியும். இப்போ அந்த வென்ட் ஒன்று இருக்குல்ல கீழே, பேட்டரிக்கு அந்த ஏர் கூல்டு மாதிரி வென்ட் கொடுத்துருக்காங்களே, சப்போஸ் அதுக்குள்ளே வாட்டர்லாம் போனால் பேட்டரிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்? ஏத்தரில் நான் நல்லா ஃப்ளஷ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி பண்ணேன், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இதில் இன்னும் அந்த ட்ரை பண்ணல.
ஓகே இது ஆனால் வரைக்கும் அவங்க சொன்னாங்க வாட்டர் வாஷ் பண்ணால் ஒன்றும் இஷ்யூ இல்லை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பண்ணலாம்னாங்க. ஏன்னா அங்கே மண் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, நிறைய அதிகமாக இருக்குது. போது உள்ள மண் ஏதாச்சும் ஏறிச்சுன்னா அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா இல்லையான்னு நமக்கு இப்போ தெரியல இது வரைக்கும். ஆனால் இதுவும் ஆகலை. டிரைவிங் டைனமிக்ஸை உங்களுக்கு ஏற்றுற அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஏத்தர் பிடிச்சிருக்கா? பிரேக்கிங் எப்படி இருக்கு? இன்பில்ட் சார்ஜராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி பூட்டை நம்ம ஓப்பன் பண்ணால் அதுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும்.